வணக்கம். இன்னைக்கு 18 ஜூலை. இதே நாளில் 11 வருடங்களுக்கு முன்பு கவிஞர் வாலி நம்மளை விட்டு மறைஞ்சார். அவருடைய 11வது நினைவு நாள். எனக்கு வாலியை ரொம்ப பிடிக்கும். என்னோட நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருந்ததும், ஒரு ஒர்க்கை எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணணும் அப்படிங்கிறதும், அப்டேட்டடாக தன்னை வச்சுக்கிட்டதும் தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ஒரு ஒர்க்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதில் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவரையும் இளையராஜாவுமே நான் ஆதர்சமாக நினச்சிக்கிறது உண்டு. அதில் வாலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர். இந்த நினைவு நாளில் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச, அவருடைய புத்தகங்களில் படித்த, அவருடைய பேட்டிகளில் கேட்ட சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக ப்ளஸ் சில புது விஷயங்கள் இருக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ. வாலியும் எம்ஜிஆரும் மிக நெருங்கிய ஒரு நட்பில் இருந்தாங்கன்னு தெரியும். சிவாஜிக்கு கண்ணதாசன், அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு வாலின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் பாடல்கள் பூரா வாலி தான் எழுதியிருப்பார். நான் ஆணையிட்டால் தொடங்கி தரைமேல் பிறக்க வைத்தான் அப்படின்னு நிறைய பாடல்கள் சொல்லலாம். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தது. என்னென்னா, வாலியை திருமணம் செய்து கொள்ள சொல்லி எம்ஜிஆர் சொல்லிகிட்டே இருந்தார். இவர் அப்போ ரமண திலகம் அவர்கள் கூட ஒரு காதல் இருந்தார். திருப்பதியில் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரியாது. டெய்லியும் சந்திச்சுக்கிறவங்க, எந்த ஷூட்டிங்கில் இருந்தாலும் போய் பார்த்துக்குவாங்க, சந்திச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் இல்லை எங்கேன்னு கேட்கும்போது, அன்னைக்கு மாலை பத்திரிகைகளில் இந்த மாதிரி வாலி ரமண திலகம் திருப்பதியில் வைத்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வருது. எம்ஜிஆருக்கு பயங்கர கோவம், என்கிட்ட கூட சொல்லியான்னு சொல்லி பேசலை. அவர் சுத்தமாக பேசலை. ஒரு சின்ன கேப் ஆகுது. அப்போ அவர் பேசலைங்கும் போது ஆப்வியஸ்லி இசையமைப்பாளரும் தயாரிப்பாளர்களும் வாலியை பாட்டு எழுத சொல்ல வேற கவிஞர்கள் எழுதுறாங்க. கண்ணதாசனும் எம்ஜிஆருக்கு மிகச்சிறந்த பாடல்களை கொடுத்த ஒரு கவி அரசர், அவரை நான் மறக்கவே முடியாது. அப்படி நிறைய பேர் எழுதுறாங்க. அப்போது ரமண திலகம் வாலிகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள், அவர்கிட்ட போய் பார்த்து பேசுங்க, பேசி இது பண்ணுங்கும்போது, அதெல்லாம் இல்லை, அவருக்கு இது வேணும்னே என்ன கூப்பிட போகிறாரு, நான் போயெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாலி சொல்கிறாரு. வாலி அவர் கூட முரண்பட்ட இடங்களே நிறைய உண்டு. எம்ஜிஆர் பொட்டு வச்சுக்க வேண்டாம், அப்போ திமுக பயங்கரமாக அந்த பிரச்சாரத்தில் இருக்கும்போது சொல்லும்போது, நான் பொட்டு வச்சு தான் இருப்பேன், வேணா என்னை வச்சு பாட்டு எழுதுங்கன்னு சொன்னவர் வாலி. ஸோ என்னோட நம்பிக்கை வேறு, அவரோட இது வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கு, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது பத்திரிகைகள்லாம் துணுக்கு வருது. 3 எழுத்துக்காரர் படங்களில் 2 எழுத்துக்காரர் பாடல்கள் இல்லாததால் பாடல்கள் முன்பு போல சோபிக்கவில்லைன்னெல்லாம் வருது. இது தயாரிப்பாளர்களும் அவர் எழுதினா நல்லா இருக்குன்னு, இலகுவாக இருக்குன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் சரி தோட்டத்துக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ தாழம்பூன்னு ஒரு படம், அந்த படத்தோட சிச்சுவேஷன் சொல்கிறாரு. அவர் டேபிளில் உட்காந்து கடன்னு எழுதி கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே, ஏன்னா அந்த சண்டைக்கு அப்புறம் அவர் எழுதுகிற பாட்டை வரி, அதை பார்த்த உடனே எம்ஜிஆர் பயங்கரமான ஆளியா நீ அப்படின்னு சொன்னாராமா. ஏன்னா அந்த பாட்டில் அந்த சிச்சுவேஷனை பிரேக் ஆகுது இல்லையா, அதை எழுதியிருந்தார். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், கொஞ்சம் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் அப்படிங்கிறத அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, என்னையும் வாழ வைக்கும்னு எழுதியிருப்பார். என்னையும் வாழ வைக்கும், கொஞ்சம் ஓப்பனாக இருந்தீங்கன்னா உங்களையும் வாழ வைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். பல்லவியில் கூட வரும், ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மூடி வைப்பார், பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்து மூடிய கண்களை திறந்து வைப்பார் அப்படின்லாம் எழுதியிருப்பார். நீங்கள் தப்பாக நினச்சிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஓப்பனாக இருந்தீங்கன்னா நமக்குள்ளே இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு செய்தி சொன்ன மாதிரியும் சொல்லியிருப்பாரு, இதுவும் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியே இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட போஸ்டரில் ஃபர்ஸ்ட் வாலியோட பேர் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல சந்திக்கும் போது, இந்த படத்தில் உனக்கு சான்ஸ் இல்லையா அப்படிங்கும்போது, என் பேர் போடாமல் நீங்கள் போஸ்டே அடிக்க முடியாதுங்கிறாரு. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, உலகம் சுற்றும் பன் அப்படின்னு தான் அடிக்க முடியும் அப்படிங்கிறாரு கிண்டலா. அரச கட்டளைங்கிற படம் எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருக்கும்போது அதில் முதல் பாடல் வாலி எழுதுறாரு. அதில் ஒரு வரி எழுதிட்டாரு. அதில் எம்ஜிஆர் கோவப்பட்டுட்டு வேற கவிஞர் வச்சு எழுதி வச்சுட்டாரு. என்ன காரணம்னா, அந்த ஆண்டவன் கட்டளை முன்பு இந்த அரச கட்டளை என்ன ஆகும்னு எழுதிடுறாரு. சிவாஜி நடித்த ஆண்டவன் கட்டளை சூப்பர் ஹிட்டாக ஓடின படம். ஸோ அதை கிண்டல் பண்ணி எழுதினாரு அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டு வேற ஒரு கவிஞர் எழுதி தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே சிவாஜிக்கும் வாலி எழுதிட்டு இருந்தார் அப்படிங்கும்போது எம்ஜிஆர் கொஞ்சம் கிண்டலாக அப்போது சிவாஜி நடித்த அன்பு கரங்கள் படம் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருந்த டைம் வேணுன்ட்டு வாலியை பார்த்தப்போ கிண்டலாக, உங்கள் அன்பு கரங்கள் எப்போ ரிலீஸு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது உங்கள் அன்பு கரங்கள்னால் சிவாஜியோட அன்பு கரங்கள், நீங்கள் சிவாஜிக்கெல்லாம் எழுதுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரைவல்ரியா சினிமாவில் ஒரு சின்ன போட்டி இருக்கும் இல்லையா, அதனால டக்குன்னு வாலி சொன்னாராமா, உங்கள் அன்பு கரங்கள் இருந்து எனக்கு ரிலீஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவங்க 2 பேத்துக்குள்ளே நடந்த விஷயம் நிறைய இருக்குது. அடுத்து அப்படியே இங்கே வெங்கட் பிரபுவுக்கு வந்துச்சுன்னா, வெங்கட் பிரபு வாலியை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ உற்சாகமாக பேசுவார். நான் நினைக்கிறது உண்டு, வெங்கட் பிரபு நிச்சயமாக வாலியை மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு. அவரோட பாடல்கள் அவ்வளோ யூத்தாக இருக்கும். வெங்கட் பிரபுவுக்கு என்ன வேணுமோ
அப்படியே கொடுத்துருப்பாரு. கோவா சாங்கில் பார்த்தீங்கன்னா வாசப்படி தொட்டு வெற்றி கொடி கட்டி ஹாட்ரிக் அடின்னு எழுதியிருப்பாரு. அது என்ன ஹாட்ரிக் அடி அப்படின்னு கேட்டால், கோவாக்கு முன்னாடி வந்து சென்னை 28, அதுக்கடுத்து சரோஜன் 2 சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படமும் ஜெயிக்கட்டும், ஹாட்ரிக் அடி அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பாட்டுக்குள்ளே வந்து பாட்டுக்கு வெளியே விஷயங்களை, அரசியலை, அப்போ நடக்கிற நிகழ்வுகளை எழுதுறதுல வாலி வந்து பயங்கர கிங்கு. இன்ஃபேக்ட் மங்காத்தா படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பெட்டிங் பணம் வச்சு தான் அந்த படம். கிரிக்கெட் பெட்டிங்கில் அந்த பணத்தை அடித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோன்னு அந்த கேரக்டர் பாடுற மாதிரி இருக்கும். நம் முன்னேறும் படிக்கட்டு என்றாச்சு நம் வாழ்வில் கிரிக்கெட்டுன்னு இருக்கும். அது ஆக்சுவலாக அந்த சிச்சுவேஷனுக்கு. பட் அது ஆக்சுவலாக வெங்கட் பிரபுவுக்கும் பொருந்தும். ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு படம் சென்னை 28 கிரிக்கெட் பேஸ்டு படம். அதுதான் அவருக்கு முன்னேறும் படிக்கட்டாக இருந்தது. ஸோ ரெண்டுக்கும் மேட்சாக அவர் எழுதியிருப்பார். கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளே கொண்டு வரதில்லை. மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே அப்படிங்கிறதும் நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க. அதே மாதிரி மோனாலிசா தேசம் பேசும் மோனாலிசா பாட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிரிக்கல் பியூட்டியாக தான் இருக்கும். ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். அன்பே என்னாலும் என் வாய்ஸ் ஏசி ஏசி என்று நீதானே நம்பர் 1 பெப்சி பெப்சி, இங்கு நான் வந்து உட்காரும் ஜிப்சி ஜிப்சி, என் நெஞ்சத்தை அரைக்கின்ற மிக்சி மிக்சி. அதில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அட்லாண்டா ஒலிம்பிக் அப்போ தான் முடிஞ்சிருக்கும். அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ் தான் முடிந்தால் என்ன, அன்பே நம் லவ் கேம்ஸு முடியாதம்மா, சார்லஸும் டயானாவும் பிரிந்தால் என்ன, டார்லிங் நம் காதல் என்றும் பிரியாதம்மா. கரண்டாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே உள்ளே கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி தீனா படத்தில், காதல் வெப்சைட் படத்தில் ஒரு சாக்ஸபோனை உன் கையில் ஏந்தி பில் கிளின்டன் போல வாசின்னு எழுதியிருப்பார். ஆக்சுவலாக பில் கிளின்டனுக்கு சாக்ஸபோன் வாசிக்க தெரியும். இன்ஃபேக்ட் டைரக்டர் கதிர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், காதல் தேசம் படத்தில் ரம்பா டான்ஸ் ஆடுற ஒரு ஃபஸ்ட்டு சாங்குக்கு பாட்டு வேணும்னு கேட்கும்போது என்ன கதைன்னு கேட்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் வச்சு 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரினா கம்ப்யூட்டர்னா அப்போ பெருசாக வரல. அப்போ அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கலாம் வாலிக்கு தெரியலையாமா. எல்லாம் கேட்டாராமா. இந்த மாதிரி மவுஸு, மானிட்ரு, இது கீபோர்டு அப்படின்னு சொன்னங்காட்டி மேலே போய் எழுதிட்டு வந்தார். இப்போ கேட்டுட்டு 20 நிமிஷத்தில் பாட்டு எழுதுறாரு. ஓ மரியா அந்த பாட்டு எழுதுறாரு. அதில் வந்து மனசை விட்டு மவுசை தட்டு மாற்றிடும் 18லாம் எழுதியிருப்பார். அவ்வளோ யூத்தாக இருக்கும் அந்த சாங்கு. கரண்ட் அஃபேர்ஸை பீக்காக எழுதின பாட்டு. சொன்னாதான் தெரியும், மற்றபடி புரியவே இதுக்குள்ள இப்படி இருக்காங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில்லல்லவா காதல் நயாகரா பாட்டில், இன்சாஸ் கேட்ட பாட்டில் காதலன் கேட்பான், புதிய ரத்தம் உதடு மொத்தம் பரவிட ஈச் என்று தரவா சொல் அன்பேன்னு கேட்பான், முத்தம் கொடுக்கட்டுமான்ட்டு. அப்போ நாயகி பாடுவா, விண்ணப்பம் நீ போடு இந்நாளிலே, கன்னங்கள் பதில் போடும் பின்னாளிலே. அப்போ அவன் கேட்பான், பதில் நான் வாங்க நாளாகுமா, அடி அம்மா நீ அரசாங்கமா. இந்த அரசாங்கமான்னு வந்தப்போ எனக்கு அந்த பாட்டை கேட்கும்போது இதில் எதுக்கு அரசாங்கம் வருதுன்னு புரியல. அதுக்கு அடுத்த வரி வரும், என் ஆசைகள் எப்போது கைகூடும் யார் சொல்ல, காவேரி நீராகுமா அப்படின்னு. அந்த காவேரி நீராகுமான்னு பார்த்தப்போ தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. என்னென்னா, இப்போ வந்து காவேரி நீர் வேண்டி முதல்வர் கடிதம்னு போடுறாங்க இல்லையா, அப்போவெல்லாம் அது விண்ணப்பம்னு பேப்பர்லாம் வரும். காவேரி நீர் கேட்டு மத்திய அரசுக்கு விண்ணப்பம் அப்படின்னு வரும். ஸோ விண்ணப்பம் நீ போடு இந்நாளிலே. பட் அந்த மத்திய அரசை கேட்குற எதுக்குமே மத்திய அரசுலேருந்து எந்த பதிலும் வராது. ஸோ விண்ணப்பம் நீ போடு இந்நாளிலே, கன்னங்கள் பதில் போடும் பின்னாளிலேன்னு அவ சொல்லும்போது, பதில் நான் வாங்க நாளாகுமா, அடி அம்மா நீ அரசாங்கமா, என் ஆசைகள் எப்போது கைகூடும் யார் சொல்ல, காவேரி நீராகுமானா, காவேரி நீர் கேட்டு விண்ணப்பம் போட்டுட்டு மத்திய அரசு பதிலே சொல்லாத மாதிரி நான் உங்கள்கிட்ட பதில் வாங்குறதுக்கு நாள் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அது ரொம்ப அல்டிமேட் லிரிக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரியே அன்பே ஆறுகிறேன் எஸ்ஜே சூர்யா படத்துக்கு முதல்ல வச்ச பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பிஎஃப்னு வச்சுட்டாரு. பிஎஃப்க்கு ப்ளூ ஃபிலிம்னு ஒரு இது வேறு அப்போது சொல்லப்பட்டு வந்தது. அப்போ தலைப்பில் வந்து சென்சார் தலையிடணும், இப்படிலாம் தலைப்பு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போது எஸ்ஜே சூர்யாட்டேருந்து விளக்கம் என்ன வந்துச்சுன்னா, இது ஒரு லவ் சப்ஜெக்ட் தான், இதிலலாம் ஒன்றும் ஆபாசம் இல்லை, சும்மா நான் அது கேட்சியாக இருக்கணும்னு பிஎஃப்னு பெருசாக போட்டேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் திருப்பி எதிர்ப்பு வந்தங்காட்டி அவர் அன்பே ஆறுகிறேன்னு மாற்றிட்டார். ஆனால் இந்த விஷயத்த, இது அப்போ நடந்த சம்பவம், இந்த விஷயத்த பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அந்த மரங்கொத்திய பாட்டில், பாசம் பேசும் மொழியை ஆபாசம் என்பது தவறு, இதற்கோர் தணிக்கை எதற்கு, இது அன்பின் வரலாறு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இந்த பாட்டுக்கு தான் அது பொருந்தும். பட் பாட்டுக்கு முன்னாடி இந்த படத்தப்போ நடந்த சம்பவம் இந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அதுதான் வாலி. அதே மாதிரி அடுத்தது வந்து வாலி வந்து ராஜாவை எல்லா பாட்டிலையும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதுறவர் தான், அவரே சொல்லுவார், ராஜாவை பாடாத கவிஞன் என்ன கவிஞன் அப்படின்னு. ஆனால் அந்த காலத்துலலாம் ராஜாவை பாடி தானே புலவர்கள் பரிசில் பெற்றாங்க அப்படின்னு அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் இன்னொரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜா வந்து கிட்டாரிஸ்டாக இருக்கும்போது ஒரு பாட்டு, அவர் அந்த பாட்டோட மெட்டை கிட்டாரில் அவர் வாசித்து காட்டும் போதே இவர் சீட்டுக்கட்டு ராஜான்னு ஏதோ ஒன்று எழுதினப்போ உன் பேர் என்னன்னு கேட்கும்போது ராஜாங்கிறாரு. ஸோ அவர் மொதல் பாட்டிலேயே அவர் இளையராஜாவாக பெருசாகிறதுக்கு முன்னாடியே நான் ராஜாவை எழுதியிருக்கேன், ஸோ வளர்ந்த பிறகு அவர் எழுதல என்னதுன்னு சொல்லிட்டு, சின்ன தாயவள் தந்த ராசாவே, ராஜா 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 வந்து எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாம். ஆகாய தாமரை அருகில் வந்ததே பாட்டில் பார்த்தீங்கன்னா,
நீ மந்திரம் போலே மணித்தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசேன்னு எழுதியிருப்பார். இளவரசேன்னா இளையராஜா, அவ்வளோதான். ராஜாவை தாண்டி நிறைய பேர் எழுதியிருக்காரு அவர். நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நேத்து ராத்திரி அம்மா பாட்டு வந்து கமலஹாசன் சிலுக் சுமிதாவும் நடித்த பாட்டு. அதில் வந்துட்டு சின்ன உடல் சிலுக்கு சில்லுன்னு தான் இருக்குன்னு எழுதியிருப்பாரு. சிவராத்திரி தூக்கம் எது ரூபினி நடிச்சது. அதில் தேமாங்கனி தேவ ரூபினி அப்படின்னு எழுதியிருப்பாரு. ரோஜாவுக்கு நிறைய பாட்டில் எழுதியிருப்பாரு. மஸ்தானா மஸ்தானா பாட்டில் கூட சும்மா நான் தாஜா பண்ணா ரோஜா பொண்ணா அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதில் வந்து இவர் அப்படிதான் எழுதினாருன்னு தெரியல, நானா இன்டர்பிரேட் பண்ணிட்டேன். காதல் வானிலை பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் சுந்தரர் ஐயன் பாடலில் ஆண்டாள் சொன்னதும் காதல் தான் எழுதியிருப்பாரு. அதில் நடிச்சிருக்கிறது பிரபுதேவா. பிரபுதேவோட ஐயன், அதாவது அப்பன் வந்து சுந்தரர். ஸோ அப்படி கூட அவர் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நானா நினச்சிட்டு உண்டு. அந்த ஆலமரத்தில் நம்மளா போய் கட்டிக்கிற மாதிரி அதை நினச்சிக்கிறது உண்டு. அதே மாதிரி சிம்புவுக்கு அவர் எழுதினது தெரியும். ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்துட்டு நான் சொன்னா நம்பு உன் நண்பன் தானே சிம்புன்னு அவர் எழுதினாரு. என் பேரெல்லாம் வேண்டாங்கன்னு சொன்னப்போ இரியா படம் உனக்கு நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதினார். அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் சிம்பு வந்துட்டு வாலிபால பாட்டு எழுத எனக்கு வரலையான்னு அவர் பேரை நான் எழுதினேன்னு சிம்புவே சொல்லியிருப்பாரு. பெயர்களை யூஸ் பண்ணுறதுல அல்டிமேட்டாக நான் நினைக்கிறது என்னென்னா, ஒஸ்தி படத்துலேயே 2 இருக்குது. அதில் என்னென்னா, டைட்டில் சாங்கில் தமிழ்நாட்டு காப்பு தான் சிஓபி, தமிழ்நாட்டு காப்பு தான் தரணியெல்லாம் டாப்பு தான் எழுதியிருப்பாரு. தரணியெல்லாம் டாப்பு தானே உலகத்துலலாம் டாப்புன்னு அர்த்தம். இந்த படத்தோட டைரக்டர் தரணி, அதையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாரு. இன்ஃபேக்ட் தரணியே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதை எழுதி கொடுத்து முடிச்சோன்னே உட்காந்துட்டே இருந்தாராமா. என்ன யோசிக்கிறான்னு கேட்கும்போது, நான் 1.25 மணி நேரம் இந்த படத்தோட கதையை சொன்னேன், நீங்கள் 4 வார்த்தையில் முடிச்சிட்டீங்க அப்படின்னு. என்னென்னா அந்த பாட்டில் எழுதியிருப்பார், எடுப்பான் ராபர்கிட்ட கொடுப்பான் லேபர்கிட்டன்னு எழுதியிருப்பார். இதுதான் அந்த படத்தோட கதை. அதே மாதிரி அந்த படத்தில் இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா கலாசலா கலசலாங்கிற பாட்டு. அப்போ தான் மல்லிகா ஷராவத் ஹிந்தியில் பயங்கரமாக ஹிட் ஆகி இதில் ஒரு பாட்டுக்கு ஆட வராங்க. நிச்சயமாக வாலிக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் கேட்டிருக்கணும் யார் இவங்கன்னு கேட்கும்போது, நார்த்தில் இவங்க ரொம்ப ஃபேமஸுங்க, இப்போ தான் ஹிஸ்ன்னு ஒரு படம் வந்து அதில் பாம்பா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னதை வச்சே அவர் எழுதியிருப்பார். வடக்கே கேட்டுப்பார், என்னை பற்றி சொல்லுவான், ஜர்தா பீடை போட்டு என் பேரை தான் மெல்லுவான், எவனும் ஏறலாமா கோடம்பாக்கம் பெஸ்ஸுன்னு, இவ தான் ராஜநாகம் சீரிடுவா ஹிஸ்ஸுன்னு. அந்த ஹிஸ்ஸுன்னுங்கிறது ஹிஸ்ஸுங்கிற படம். மல்லிகா மல்லிகா நான் கடிச்சா நெல்லிக்கா போல் இருப்பான்னு மல்லிகா பேரை உள்ளே கொண்டு வந்திருப்பாரு. அந்த பேர் அவங்க யாருங்கிறத அந்த 4 வரியிலேயே சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே மம்முட்டியோட பேரெல்லாம் ஒரு பாட்டில் வரும்னு மம்முட்டியை நினச்சிருக்க மாட்டாரு. சிவகாமி நினைப்பினே பாட்டு, என் மனசை முட்டறிய மம்முட்டி போல் வெற்றியே அப்படின்னு இருக்கும். ஆர்டி பர்மன் மியூசிக்லேயும் பண்ணியிருக்காரு. பூமழை பொழியுதுங்கிற ஒரு படத்தில் நதியாவுக்கு எழுதியிருப்பாரு. நதியா நதியா நைல் நதியா நதி போல் ஒழுகும் நதியா அப்படின்னு சொல்லிட்டு நதியாவுக்கும் அவர் எழுதியிருப்பார். வாசுவோட பையன் சக்தி, தொட்டால் பூமலரும் அந்த படத்தில் அரபு நாடே அசந்து போகும் அழகியா நீங்கிற இதில் வந்து அந்த பொண்ணு வந்து பரதா போட்டு அவன் பார்க்கக்கூடாதுன்னு நடிப்பாங்க. ஸோ அது வரியிலே சொல்லியிருப்பார், உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி சொல்லுது, உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் குட்டு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு நீ நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. பட் அதில் என்ன விஷயம் அப்படின்னா, என்னுடைய சக்தி பராசக்தி தெரிஞ்சுக்கோன்னு எழுதியிருப்பாரு. அவர் பேர் சக்தி, வாசுவோட பையன் பேர். அந்த பையனோட பேர் உள்ள வரணும் அப்படிங்கிறதும் படம். உன் படம் பராசக்திக்கு சிவாஜிக்கு பராசக்தி அமைஞ்ச மாதிரி உனக்கு அமையட்டும்னு அவர் அதை எழுதியிருப்பார். பாடலில் வாழ்த்துறதுல அவர் பயங்கர தாராள மனசு கொண்டவர்னு சொல்லலாம். அதே மாதிரி வாலியை பற்றி சொல்கிறவங்க வந்துட்டு அவர் சும்மா ஆத்தாடி காத்தாடின்னு மட்டும்தான் எழுதுறாரும்பாங்க. ஆக்சுவலாக அதை நான் பர்சனலாக ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அப்படியெல்லாம் டக்குன்னெல்லாம் ஒரு வார்த்தை உங்களுக்கு டக்குன்னெல்லாம் வந்துடாது. எதுக்குமான எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மெட்டில் பொறுத்துறது பெரிய விஷயம். அந்த பொறுத்துற வேலையை எல்லாருமே பண்ண முடியாது. அது வாலிக்கு அவ்வளோ வக்காபுலரி தெரியும், அவ்வளோ சொற்கள் தெரியும். அப்படிங்கிறனால தான் அவரால் பொருத்த முடிஞ்சது. ஒரு 2 உதாரணம் மட்டும் நான் அதுக்கு சொல்லுவேன். என்னென்னா, கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பாட்டில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய காதலியே ரொம்ப ரொம்ப பத்திரமா எண்ணமெங்கும் ஒட்டி வச்சேன் வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா அப்படின்னு எழுதியிருப்பாரு. சித்திரம்ங்கிறதுக்கு சத்திரம்ங்கிறது தான் எதுக்குமானேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அந்த சத்திரமானு வரத்துக்கு வேறொருத்தி வந்து தங்க என் மனசு அப்படின்னு ஒன்று இணை உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சத்திரத்தை எதுக்கு அங்கே கொண்டு வரீங்கிறதுக்கு ஒன்று வரணும் இல்லையா? அது வாலி கொண்டு வருவார். அதே மாதிரியே இன்னொரு பாட்டு நான் சொல்லணும்னா, தோணும் அப்படிங்கிற வேர்டு, வெறும் தோணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மனசில் வருது? தோணும் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? என்ன தோணும் அப்படிங்கிறது தான் வருது பார்த்தீங்களா? தாட் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே வரும். ஆனால் தோணும் அப்படிங்கிறதுக்கு தோன்றும் அப்படிங்கிற பொருளோட வழக்கு மொழி அப்படிங்கிறத அவர் ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். சிங்காரவேலன் படத்தில் சொன்னபடி கேளு பாட்டில், சேவல்கிட்ட நீயும் கொஞ்சிக்கோலவை வேணும், கொஞ்சாம நீயும் போனால் குஞ்சுகள் எங்கே தோணும் அப்படின்னு எழுதியிருப்பார். வேணும் தோணும் எதுகைமானது தான். ஆனால் இந்த இடத்துல தோணுங்கிறது தோன்றுங்கிற பொருளில் வருது. சேவல்கிட்ட நீயும் கொஞ்சிக்கொலவை வேணும், கொஞ்சாம நீயும் போனால் குஞ்சுகள் எங்கே தோணும், குஞ்சுகள் எப்படி தோன்றும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பொருள். ஸோ இது வெறும் எதுகை மோனையாக மட்டும் அங்கே இல்லை, பொருளோடு தான் அது வருதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன்.
இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவர் நிறைய கனெக்டடாக எழுதியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கே கனெக்ட் ஆகணும்னு எழுதியிருந்தார். அது வந்து எனக்கு நம்பவே முடியல. என்னென்னா இன்னைக்கு தேதி 18 ஜூலை இல்லையா, 18 ஜூலை 2013 அவர் மறையிறாரு. அதுக்கு அடுத்த நாள் 19 ஜூலை 2013 மரியான் ரிலீஸு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. திருப்பூர் சக்தி தேட்டரில் நான் பார்க்குறேன். அதில் ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு கேட்ட உடனே என்ன அறியாமல் எனக்கு நிச்சயமாக அப்படி விம்மிருச்சு, அழுக வந்துருச்சு. நேற்று அவள் இருந்தாள் அப்படிங்கிற பாட்டு. நேற்று அவள் இருந்தாள் அப்படிங்கும்போது நேற்றுக்கு அவர் இருந்தார், வாலி 18ஆம் தேதி காலையில் இருக்கார். நேற்று அவர் இருந்தார் அப்படின்னு எனக்கு தோணிச்சது. நேற்று அவள் இருந்தார் உன்னோடு நானும் இருந்தேன் அப்படிங்கிற அந்த பாட்டு வாலி எழுதினது தான். முதல் நாள் இருக்கார், அடுத்த நாள் இல்லை. அந்த மரியான் ரிலீஸ் அப்போ அவர் இல்லை. ஸோ பயங்கர ஷாக்காக எனக்கு இருந்த ஒரு இது அது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வாலி பற்றின ட்ரிவியாவை கமெண்ட்டில் நீங்களும் சொல்லுங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.